ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீனாஸ் குக்கரி. இன்றைக்கி சும்னு சொல்லக்கூடிய ரொம்பவே ஃபேமஸான ஒரு மில்க் ஸ்வீட் ரெசிப்பியை எப்படி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல 1 லிட்டர் திக்கான பாலை எடுத்து இந்த மாதிரி நல்லா நம்ம கொதிக்க விடுவோம். பால் நல்லா கொதித்து ஆட வந்த இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் இல்லாட்டி வினிகர் சேர்த்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துன கொஞ்ச நேரத்திலேயே பால் திரிய ஆரம்பிச்சிரும். இந்த பால் திரிய ஆரம்பித்த உடனேயே அடுப்பை நிறுத்திட்டு உடனே இந்த திரிஞ்ச பாலை ஒரு துணியை வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துன வினிகரோட அசிடிட்டி, அதாவது அமிலத்தன்மையை போக்குறதுக்காக நல்லா சில் தண்ணியை வச்சு தரவா 2 தடவை நல்லா இந்த மாதிரி அலசி எடுத்துக்கலாம். அலசிட்டு இதை டைட்டாக பிழிஞ்சு இதில் இருக்கிற அதிகப்படியான தண்ணி எல்லாத்தையும் இந்த மாதிரி நீக்கிடலாம். நீக்கிட்டு இது நல்லா உலர்றதுக்காக ஒரு 30 நிமிஷம் இந்த மாதிரி கட்டி தொங்க விடலாம். 30 நிமிஷத்துக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான பன்னீர் ரெடியாக இருக்குது. இதை 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா ஸ்மூத்தாக இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லாட்டி மைதா மாவு எதையாவது ஒன்றை சேர்த்தி இன்னும் நல்லா ஸ்மூத்தாக ஒரு 5 நிமிஷம் பிசைஞ்சு எடுத்துக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பன்னீர் நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் விரிசல் எதுவுமே இல்லாமல் நம்மளுக்கு விருப்பமான ஷேப்புக்கு இதை இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம சுகர் சிரப் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு இன்னைக்கு நான் 1 கப் சர்க்கரையோட 5 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்திருக்கேன். சேர்த்திட்டு இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். கொதி விட ஆரம்பித்த உடனேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற பன்னீரை இதில் சேர்த்திடலாம். கூடவே வாசனைக்காக 2 ஏலக்காயையும் சேர்த்திடலாம். இதை திருப்பி ஒரு 15 நிமிஷம் நம்ம நல்லா குக் பண்ண போகிறோம். 15 நிமிஷத்துக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துன பன்னீர் எல்லாமே 2 மடங்காக உப்பி இந்த மாதிரி வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விடுவோம். அடுத்தது நம்ம ஸ்டஃபிங் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை உருக்கிக்கிறேன். கூடவே 1/2 கப் பால், 1 கப் பால் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்தி மிதமான சூட்டில் இந்த மாதிரி கட்டி எதுவும் இல்லாமல் கிளற ஆரம்பிக்கலாம். இது திக்காக ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குங்குமப்பூ கலந்த பாலை இது கூட சேர்த்திடலாம். சேர்த்திட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரையும் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். கடைசியாக பால்கோவா ஸ்டேஜ் வர்ற இந்த கட்டத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சுகர் சிரப்பில் ஊற வச்சுருந்த பன்னீரை இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு நடுவில் கிழிச்சுக்கலாம். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை இதுக்கு நடுவில் இந்த மாதிரி சேர்த்திக்கலாம். இந்த ஸ்டஃபிங் தான் இந்த ஸ்வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான ஸ்வீட்னஸ் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணியாச்சு. கடைசியாக டெசிகேட்டட் கோகோனட் வச்சு இந்த மாதிரி நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கலாம். கடைசியாக செர்ரி இல்லை ஃப்ரூட்டி டூட்டியை வச்சு இந்த ஸ்வீட்டை நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சம் மில்க் ஸ்வீட் ரெசிபி சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு எங்களோட ரெசிபிஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஜீனாஸ் குக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ தட் நாங்கள் அப்பப்போ போடுற வீடியோ தவறாமல் உங்களை சேரும். தேங்க்யூ.